சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூலி திரைப்படத்தை தொடர்ந்து மாரி செல்வராஜ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க இருப்பதா தகவல் வருது. அந்த படத்தோட கதைக்களம் எப்படி இருக்கும் என்பது பற்றி தற்போது தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரஜினிகாந்த் தற்போது ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. ஜெயிலர் படத்தின் மூலம் மாபெரும் கம்பேக் கொடுத்த ரஜினிகாந்த் லால் சலாம் என்ற படத்தின் மூலம் சற்று சறுக்கி இருக்காரு. தன் மகள் ஐஸ்வர்யாவோட இயக்கத்தில் உருவான லால் சலாம் என்ற படத்தில் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருந்தார் ரஜினி. ஆனால் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவே இல்லை. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது வேட்டையன் படத்தின் மூலம் மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் முனைப்பில் இருக்காரு தலைவர். ஞானவேல் மற்றும் ரஜினி கூட்டணியில் உருவான வேட்டையன் திரைப்படம் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி ஆயுத பூஜையை முன்னிட்டு வெளியாக இருக்கு. இந்த படத்தை தொடர்ந்து ரஜினி லோகேஷ் கனகராஜோட இயக்கத்தில் உருவாகும் கூலி என்ற திரைப்படத்தில் நடிச்சிட்டு வராரு. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தோட இசையில் உருவாகும் இந்த படத்தோட படப்பிடிப்பு சென்னையில் தற்போது நடைபெற்று வருது. லியோ படத்திற்கு பிறகு லோகேஷ் இயக்கும் படம் என்பதாலும் அதுவும் ரஜினி லோகேஷ் கூட்டணியில் உருவாகும் படம் என்பதாலும் கூலி திரைப்படத்திற்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. இதனையடுத்து ரஜினி அடுத்ததா எந்த இயக்குனரின் இயக்கத்தில் நடிப்பார் என்பதுதான் அனைவரது கேள்வியாகவும் இருக்கு. பலரும் ரஜினி அடுத்ததா நெல்சனோட இயக்கத்தில் உருவாகும் ஜெயிலர் 2 படத்தில் தான் நடிப்பார் என்று சொல்றாங்க. என்னதான் ஜெயிலர் 2 திரைப்படம் உறுதியா நடக்கும் என சொல்லப்பட்டாலும் எப்போதும் போல நடக்கும் என்பது தெரியாமல் இருந்துட்டு தான் வருது. இதற்கிடையில் இயக்குனர் மாரி செல்வராஜ் ரஜினியை வச்சு படம் எடுக்க இருப்பதாகவும் தகவல் இப்போ வந்து கொண்டுதான் இருக்கு. மாரி செல்வராஜும் ரஜினியை வச்சு படம் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருப்பதா தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில் மாரி செல்வராஜ் மற்றும் ரஜினி இணையும் படம் எப்படி இருக்கும் என்ற தகவல் தற்போது கிடைச்சிருக்கு. மாரி செல்வராஜ் ரஜினியை வச்சு இயக்கும் படம் முழுக்க மாரி செல்வராஜோட ஸ்டைலில் தான் இருக்குமா? இருப்பினும் ரஜினிக்கு ஏற்ற கமர்ஷியல் விஷயங்களை சேர்த்தும் அந்த படத்தை உருவாக்க திட்டமிட்டிருக்காராம் மாரி செல்வராஜ். இந்த படம் முழுக்க ஒரு கற்பனை படமாக இருக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுது. மாரி செல்வராஜ் நிஜ வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களின் தாக்கத்தை வைத்தே இதுவரை தன் படங்களை எடுத்திருப்பார். ஆனால் ரஜினியை வச்சு அவர் இயக்கும் படம் கற்பனை கதையாகவே இருக்கும் என சொல்லப்படுது. ஆனால் இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. இந்நிலையில் இந்த கூட்டணி இணையுமா இல்லையா என்பது நமக்கு இன்னுமே தெளிவாக தெரியல. அப்படியே இணைந்தாலும் எப்போது இணைவார்கள் என்பதும் கேள்விக்குறியாக தான் இருக்கு. ஏனென்றால் ரஜினி ஒரு பக்கம் கூலி, ஜெயிலர் 2 என பிஸியாரு, மறுபக்கம் மாரி செல்வராஜ் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் படத்தை இயக்கிட்டு வராரு. இருவரும் தங்களது படங்களை முடித்த பிறகுதான் இணைய அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. எப்படியும் இன்னுமே ஒரு 3-4 வருஷம் ஆகலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. எப்படி பார்த்தாலும் மாரி செல்வராஜ் ரஜினி இணைந்தாங்கன்னா கண்டிப்பாக அது தமிழ் சினிமாவில் மிக பெரும் சம்பவமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ரசிகர்களாகிய நீங்கள் சொல்லுங்கள், மாரி செல்வராஜோட ரஜினி இணைந்தால் நல்லா இருக்குமா இல்லையா? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.